ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதி ஆனாய் நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் வாழ்க்கை இதோடு முடிந்தது. இனி தான் கௌரியோடு வாழ தகுதியற்றவளாகி விடுவோம். தனக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்று அறிந்தால் கௌரி தன்னை ஏற்றுக்கொள்ளவே செய்வார். ஆனால் தன்னால் தான் அவரோடு வாழ முடியாது. தன் வாழ்க்கையை நாசமாக்கும் குணசேகரையும் அகிலாவையும் கொன்றுவிட்டு சிறைக்குதான் செல்ல வேண்டும். அன்று தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட கௌரி சங்கரிடம் ஏற்படாத ஒரு கோபம் குணா மீதும் அகிலா மீதும் சாதனாவுக்கு உருவானது. அவள் எழ முயல்கிறாள், கை கால்களை அசைக்க முயல்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதோ இப்போது தன் அனுமதியின்றி குணா தன்னை வன்புணர்ச்சி செய்து விடுவான். அனைத்தையும் அறிந்தும் கராத்தே கற்றிருந்தும் எதுவும் செய்ய முடியாமல் ஜடமாக கிடக்கிறோமே என்ற வேதனை அவளுக்கு. சாதனாவின் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. பின் சட்டை காலர் கொத்தாக பிடிக்கப்பட்டு திரும்பி பார்க்கும் போது கௌரி சங்கரை குணா எதிர்பார்க்கவில்லை. வெடவெடுத்து போன குணாவின் கரம் சாதனாவின் கன்னத்தில் இருந்து விலகியது. கௌரி சங்கரின் விழிகள் சாதனா மீது பதிந்தது. நிறைந்து வழியும் விழிகளோடு விழி மூடி கிடப்பவளின் முகத்தில்தான் என்ன ஒரு வேதனை! நினைவுகள் மறையவில்லை. ஆனால் எதுவும் செய்யவும் முடியவில்லை. அது அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. அன்று அவன் அவளை அடக்கும் போது கூட அவள் முகத்தில் இப்படி ஒரு வேதனையை அவன் பார்க்கவில்லை. கோபம் மட்டுமே இருந்தது. அவளது நிலையை கண்ட கௌரியின் இதயம் வேதனையில் துடித்தது. அந்த வேதனையும் கோபமும் இணைந்து அவனை வெறி பிடித்தவனாக்க ராஸ்கல் என்றவன் முஷ்டி சுருட்டி குணா கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். கௌரியின் குரல் சாதனாவின் செவியை எட்ட அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. விழிகளை திறக்க முயன்றாள், முடியவில்லை. கௌரியை அழைக்க நாவை அசைத்து பார்த்தாள், ஆனால் அவளால் முடியவில்லை. கௌரியின் ஒரே குத்தில் கீழே விழுந்த குணா துள்ளி எழுந்து அவனை தாக்க முயன்றான். ஆனால் கோபத்தின் சிகரத்தில் ஏறி அமர்ந்திருந்த கௌரியை தொடக்கூட குணாவால் முடியவில்லை. காலேஜ் டேஸ்ல நீ ஒரு பொறுக்கின்னு தெரியாம உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட என்று கூறியபடியே இரண்டாவது குத்தை அவன் மறு கன்னத்தில் பாய்ச்சினான். கௌரி, ஒன்னா ஒரே ரூம்ல தங்கி காலேஜ் போய் வந்தோம். அதனாலேயே என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. ட்ரெஸ்ஸை மட்டுமா யூஸ் பண்ண? என்னுடைய நடை, ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு என்ன மாதிரி நடிச்சு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்ண. ஒவ்வொரு வார்த்தையை கூறும் போதும் அடி பின்னி எடுத்து கொண்டிருந்தான் கௌரி. அந்த பொண்ணுங்க அழுதபடியே என் முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ பழி நேரடியா ஏன் மேல சுமத்தப்பட்டதோ அப்போ அந்த நிமிஷம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு நடந்த தவறுக்கு நான் இல்ல நீதான் காரணம்னு இதே மாதிரி அன்னைக்கு உன்னை அடிச்சு உதைச்சு உன் வாயால சொல்ல வச்ச. என் மேல விழுந்த பழியையும் தொலைச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அந்த நிமிஷத்துல இருந்து உன்கிட்ட இருந்து நான் விலகி போயிட்டேன். ஆனா நீ என்ன விடல. எல்லா இடத்துலயும் எனக்கு போட்டியா வந்த. நீ என்ன ஜெயிக்க எந்த குறுக்கு வழிகள்ல போக முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் யூஸ் பண்ணி என்ன ஜெயிக்கணும்னு நினைச்ச. சாதனா கிட்ட கூட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்க. அத நம்பி அவ என்ன தப்பா நினைச்சு என்ன எதிரியா பார்த்ததாலேயே எங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு கூட நீதான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில ஏறி ஏறி விளையாடின உன்ன நானும் பல தடவை வான் பண்ணேன். கடைசியில போதைப் பொருள் கடத்துறவங்களோட கை கோர்த்து பொதுமக்களுக்கே துரோகம் செய்ய ஆரம்பிச்சுட்ட. பொதுமக்களுக்கு சேவை பண்ண வேண்டிய நீ துரோகியா வந்து நிக்கிற. அதையும் பல தடவை நான் உன்கிட்ட சொல்லி வான் பண்ணேன். கடைசியில நேத்து உன்னை கையும் களவுமா பிடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா தப்பிச்சிட்ட. நீ அந்த இடத்துல லேட்டா வந்ததால மட்டும் தப்பிச்ச. காலேஜ் டேஸ்லயே போதை பொருள் விக்கிறவனுங்க கிட்ட இருந்து போதை மருந்த வாங்கி அத பெண்களுக்கு கொடுத்து ஏன் பேரை மிஸ்யூஸ் பண்ணி என்ன மாதிரி நடிச்சு அவங்கள நீ நாசம் பண்ண. அப்படிப்பட்ட நீ காவல்துறைக்கு வரும்போது உன்னை நான் தடுத்து இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், திருந்தி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதே போதை பொருள் கடத்துற கும்பலோட கை கோர்த்து என்னெல்லாம் அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப சாதனா கிட்ட அத்துமீற பாக்குற. உன்னை நான் விடுவேனா? அடி அடி என்று அடித்தபடியே கௌரி சங்கர் கூறும் அனைத்தும் சாதனாவின் செவியில் வந்து விழுந்தது. கௌரி சங்கர் அடிக்கும் அடியை எல்லாம் வாங்கி கொண்ட குணாவால் அதை தடுத்து திருப்பி அவனை ஒரு அடி கூட அடிக்க முடியவில்லை. அடித்தாளாமல் காயங்களோடும் கசியும் ரத்தத்தோடும் கீழே வீழ்ந்தான் குணா. படுக்கையில் கிடக்கும் போர்வை ஒன்றை எடுத்து அவன் கை கால்களை கெட்டி ஒரு மூலையில் போட்டவன் சாதனாவின் அருகில் வந்தான். அவள் விழிகள் இப்போதும் நிறைந்து வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவள் இரு கன்னங்களிலும் மாறி மாறி தட்டியவன், சாதனா சாதனா, நான் சொல்றது கேக்குதா?
நான் கௌரி. அவள் நாவை அசைக்கவும் கை கால்களை அசைக்கவும் விழிகளை திறக்கவும் முயல்கிறாள். ஆனால் அவனுக்கு பதில் கொடுக்க கூட அவளால் முடியவில்லை. அவள் விழிகள் இப்போதும் நிறைந்து வழிகிறது. ஓகே, கூல் டவுன், எதுவாகல என்று கூறியவன் தன் செல்போனை எடுத்து தன் நண்பர்கள் இருவரை அழைத்தான். அதன் பிறகு அங்கு முழுவதும் விழிகளை ஓடவிட்டான். அதோ குணாவின் செல்போன் படுக்கையின் மேலே இருக்கும் ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நடக்கும் அனைத்தும் காட்சிகளாக அதில் பதிவாகி கொண்டிருக்கிறது. செல்போனை கைப்பற்றிய கௌரி அதை தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவனது இரு நண்பர்களும் வந்ததும் சாதனாவை அங்கிருந்து மாற்றிய பிறகுதான் காவலர்களை அழைத்து தகவல் கொடுத்தான். தேவையில்லாமல் சாதனா பெயர் இப்போது அடிபட வேண்டாம் என்று நினைத்துதான் அப்படி செய்தான். விரைந்து வந்த காவலர்கள் குணாவை கைது செய்து அழைத்து சென்றனர். அதன் பிறகு 1-2 காவலர்களோடு அகிலாவின் வீடு முழுவதும் பரிசோதனை செய்தான் கௌரி. 10 கிலோ போதைப் பொருள் ஒரு அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டது. ஆனால் அவன் வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பிவிட்ட அகிலா மற்றும் அவள் அப்பா அண்ணன் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் அந்த ஆட்டோவில் அகிலா, அவள் அண்ணன், அப்பா மூவரும் அமர்ந்திருந்தனர். தன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்து பேருந்து நிலையத்திற்கு காரை கொண்டு வருமாறு கூறிவிட்டு அகிலாவை பார்த்த அவள் அப்பா, நீ மட்டும் அந்த கௌரி சங்கர் பைக்க 4 வீடு தள்ளி நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றத மாடியிலிருந்து பார்க்காம இருந்திருந்தா நாம 3 பேரும் அந்த குணாவோட சேர்ந்து மாட்டியிருப்போம். நல்ல வேளை வீட்டு பின்பக்கம் வழியா தப்பிச்சிட்டோம். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி கூறியவர், எப்பா டிரைவர், பஸ் ஸ்டாண்டுக்கு போப்பா என்றார். சரி சார் என்ற டிரைவர் பேருந்து நிலையத்தை நோக்கி பாய்ந்தார். குணாவோடு தொடர்புடையவர்கள் தப்பிவிடக் கூடாது என்பதால் குணா கைதான செய்தி வெளியே கசியாமல் பார்த்து கொண்ட கௌரி சங்கர் அந்த வழக்கின் விசாரணையை மிகவும் ரகசியமாக நடத்த முடிவு செய்து அதற்காக தன்னோடு 3 காவலர்களையும் சேர்த்து கொண்டு மேற்படி நடவடிக்கைகளுக்காக அந்த மூவரையும் 3 இடங்களுக்கு அனுப்பிவிட்டுதான் தன் நண்பன் பாலா வீட்டிற்கு வந்தான். அவன் தேர்வு செய்திருந்த காவலர்களில் ஹெட் கான்ஸ்டபிள் வீராவும் ஒருவர். கௌரி சங்கர் பாலா வீட்டை அடையும் போது அப்போதும் மயக்கம் முழுமையாக தெளியாது செட்டியில் விழி மூடி கிடக்கிறாள் சாதனா. டேய், வீட்டுல யாரும் இல்லல்ல? பாலாவிடம் கேட்டான் கௌரி. இல்லடா, என்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் தான் சொன்னேனே. ஆமா, அதனாலதான் உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். மயக்கம் இன்னும் தெளியலையா என்று கேட்டவன் சாதனாவின் அருகில் ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தான். இல்லடா, ஆனா உடனே மயக்கம் தெளிஞ்சிடும் போலதான் இருக்கு. நாங்க கூட்டிட்டு வரும்போது ஆடாம அசையாம அப்படியே இருந்தாங்க. இப்ப லேசா கை காலெல்லாம் அசைக்கிறாங்க, கண்ணெல்லாம் திறக்க முயற்சி பண்றாங்க. நல்ல ஹெவி டோஸ் மயக்க மருந்து எதையோ யூஸ் பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளியாட்டி உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்டா. காமாக்கு போக கூட சான்ஸ் இருக்கு. அவன் நண்பன் கதிர் கூற, தெரியும், பாக்கலாம். மயக்கம் தெளியாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சரிடா, நீங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் எடுத்துட்டு தானே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, சாதனாவை நான் பாத்துக்கிறேன். சரிடா, நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்பும் போது வீட்டை பூட்டிட்டு சாவிய ரெட் ரோஸ் செடி தொட்டியில வச்சுட்டு போயிடு. பாலா கூற, ஓகேடா. தேங்க்ஸ்டா பாலா. தேங்க்ஸ்டா கதிர். என்னடா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு? நீ பண்ணாத உதவியா நாங்க பண்ணிட்டோம். நீ தங்கச்சி பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே கூப்பிடு, நாங்க 2 பேரும் ஓடி வந்துடுறோம். கதிர் கூற, இல்லடா, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இருவரும் சென்றுவிட கதவை சாத்தி தாழிட்ட கௌரி சாதனாவின் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் கன்னத்தில் தட்டியவன், சாதனா, ஹாஸ்பிட்டல் போணுமா? உன்னால பேச முடியுதா? நான் சொல்றது கேக்குதா என்று கேட்டான். கேக்குது. முணங்குவது போல அவளது வார்த்தைகள் வெளியே வந்தது. இப்போதுதான் அவனுக்கு உயிரே திரும்பியது. அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டு அவன் விலக சட்டென்று அவன் கழுத்தை சுற்றி வளைத்தவள் சாரி என்றாள். விழிகளை மெல்ல திறக்கவும் முயல்கிறாள். பலார்னு ஒண்ணு போட்டிருப்பேன், ஆனா இப்படி படுத்து கிடக்கிற உன்னை எப்படி அடிக்கிறது? அதுதான் பேசாம இருக்கேன். மெல்ல விழிகளை திறந்தவள் எழுந்து அமர இருக்கையிலிருந்து எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான் கௌரி. அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஆமா, நீங்க எப்படி சரியா அங்க வந்து சேர்ந்தீங்க? அவள் கைத்தண்டை பிடித்து பற்கள் பட்ட வடுவை காண்பித்தவன், இதுல இருந்து நீ சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட. ஆனா உன் தொடையில இருந்த வடு உன்னை காட்டி கொடுத்துடுச்சு. காப்பாத்தியும் இருக்கு. ஒற்றை விழியை மூடி என்றவள், அத நான் மறந்துட்டேன். மறந்தது நல்லதா போச்சு. தொடையில இருக்கிற அந்த காயத்தை பார்க்கும் போதுதான் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சது. உன்கிட்ட கேட்டா கண்டிப்பா நீ மழுப்பிடுவேன்னு தெரியும். அதனாலதான் எதுவும் கேட்கல. என்ன தப்பா நினைக்கலையா? கையிலையும் தொடையிலையும் கடிப்பட்ட வடுவை பார்த்து தப்பா நினைக்கிற ரொம்ப சீப்பான ஆம்பளைன்னு நினைச்சியா?
கராத்தே கத்துக்கிட்ட நீ சண்டை போடும்போது கூட இந்த மாதிரி காயங்கள் வரலாம். ஆனா அத மறைச்ச பாரு, அங்கதான் மாடிக்கிட்ட. உனக்கு தெரியாம உன்னுடைய செல்போன்ல இருந்து லொகேஷனை என் செல்லுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் நான் ஸ்டேஷனுக்கே போனேன். பாஸ்வேர்டு? ஆமா, பொல்லாத பாஸ்வேர்டு. புதுசா நீ மாத்தி போட்டுக்கிட்ட பாஸ்வேர்டு லவ் யூ கௌரி தானே? அது இப்படி உங்களுக்கு தெரியும்? போலீஸ் ஆச்சேம்மா. எல்லா இடத்துலயும் என்னுடைய ஒரு கண் இருக்கும், உன் செல்போன்ல கூட. அடப்பாவி. அப்புறம் என்ன, நான் கிளம்புனதும் 2 மணிக்கு அப்புறமா நீயும் வீட்டுல இருந்து கிளம்பிட்ட. உன் பின்னாடியே நானும் வந்துட்டேன். அவன் மார்பில் இதழ் பதித்தவள், நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா சத்தியமா என்னை தொட்டவனை கொண்டிருப்பேன். அதுக்கு உடந்தையா இருந்தா அகிலாவையும் அழிச்சிருப்பேன். அப்புறம் ஏங்க என்ன எதுவும் பண்ணல? கண்ணடித்தவன் குறும்பாக கேட்க, உண்மையை சொல்லணும்னா உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க அப்பா உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு நிறைய சொல்லி இருந்தாரு. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு முன்னாடியே அப்பா உங்களை எனக்கு மாப்பிள்ளையாக்க முடிவு பண்ணியிருந்த விஷயமும் எனக்கு தெரியும். அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களை பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே உங்ககிட்ட விழுந்துட்டேன். நீங்களும் குணாவும் வந்து நிக்கும் போது நீங்க கௌரியா இருக்க மாட்டீங்களான்னு என் மனசுல ஒரு சின்ன ஏக்கம். அதனாலதான் உங்க 2 பேருடைய பேரையும் கேட்டேன். நீங்க கௌரின்னு தெரிஞ்சதும் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா அந்த குணா நீங்க தப்பானவர்னு சொன்னதும் உங்க மேல அப்படியே கோபம் தான் வந்தது. கழுத்து நெரிச்சு கொண்டு போல இருந்தது. நான் தப்பானவன்னு அந்த குணா சொன்ன பொய்க்கே எனக்கு அப்படி ஒரு தண்டனையா? அது நீங்க பண்ண தப்புக்கு இல்ல, எனக்கு கிடைக்காம நழுவி போறீங்களே என்ற கோபம். குணா உங்களை பத்தி அப்படி சொல்லாம இருந்திருக்க கூடாதா? உங்களையும் நான் கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா? இப்படி எல்லாம் கூட என் மனசு ஏங்கிச்சு. நீங்க கிடைக்கல என்ற கோபம். ஆக அன்னைக்கு நான் உன்னை தொடும்போது கூட நீ விட்டு கொடுத்த, அப்படித்தானே? அவன் குறும்பாக கேட்க, அவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள், அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எந்த பொண்ணாவது விட்டு கொடுப்பாளா? அன்னைக்கு விட்டு ஒன்னும் கொடுக்கல. நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க, அதுதான் உண்மை. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கூட கொஞ்சம் தடுமாறிதான் போனேன். அப்படியா? ஆனா என்ன அலட்சியப்படுத்துற மாதிரில நின்னீங்க. அப்புறம் என்ன பண்றது? குணா உன்னை பார்த்த மாதிரி அப்படியே விழுங்குற மாதிரி பார்க்க சொல்றியா? குணா கூட பரவாயில்ல, அவன் பார்வையில இருந்தே அவன் என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது. கௌரி சங்கர் சிரிக்க தன் பேச்சை தொடர்ந்தாள் சாதனா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட என் மனசுக்குள்ள உங்க மேல இருந்த ஆசையோட பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம். குணா கொடுத்த போதும் இருந்து வேற மாதிரி வேலை பாக்குது. ரகசியங்களை எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க, மனச அப்படியே திறந்து காட்டுறீங்க. உங்ககிட்ட என் மனசை திறந்து காட்டுறதுல எனக்கு அந்த தயக்கமும் இல்ல. நீங்க என் புருஷன் தானே, சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்குன்னு யார் சொன்னா? நீ இப்ப சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ், நல்லா இருக்கேன். போலாமா வீட்டுக்கு? போலாம். அவளை தாங்கி பிடித்தபடியே எழுந்து கொண்டான் கௌரி. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.